புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட நூற்றாண்டு பிறந்தநாள் விழா. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், அதுதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். எங்கள் சங்க உறுப்பினர் மட்டுமில்லை, தலைவர், சங்கம் உருவாக மிக முக்கியமான காரணமாக இருந்தவர். அவருடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாடல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். தென்னிந்திய நடிகர் சங்க மக்கள் திலகம் அவர்களால் உருவாக்கி வைக்கப்பட்டது. இந்த கலைஞனை, அந்த மக்கள் கொண்டாடும் அந்த தலைவனை இந்த 100 ஆண்டில் தென்னிந்திய நடிகர் சங்கம் பெருமையோடு நினைவு கொள்கிறது. அவருடைய கொள்கையில் தான் நான் இன்றைக்கு வரைக்கும் நடந்துகிட்ருக்கேன். என் உடம்பை வைத்து கொள்வது, ஆரோக்கியமாக இருப்பது எல்லாமே. ஒரு 4 ஆண்டுகள் அவரோட நெருங்கி பழகியிருந்தேன். என்னுடைய வீட்டு இல்லை திருமணத்திற்கு வந்தார், என்னுடைய வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு வந்தார். அவர் மறிக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னால் அவரோட ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்க வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. ஒரு மனித நேயம் உள்ள மனிதனை, அவருக்கு மிஞ்சி ஒரு மனிதனை, ஒரு நடிகனை, ஒரு மனிதனை மொத்தத்தில் நான் இதுவரை பார்க்கவில்லை. இனிமேலும் பார்ப்பனா என்பது எனக்கு, பார்க்க முடியுமா என்பது எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. இது தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி, பெருமை எல்லாம். எங்களுக்கு இந்த சங்கத்தை உருவாக்கி அதற்கு ஒரு அடையாளம் கொடுத்து, அதற்கு ஒரு முகவரியும் கொடுத்து, மிக பிரமாதமாக ஒரு வழி அமைத்து கொடுத்தவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். நான் என் பெற்றவங்களோட இருந்ததை விட ஸ்டூடியோவில் இருந்த நேரம் தான் அதிகம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளில் நாங்கள் நடிகர் சங்கம்லாம் சேர்ந்து அவருக்கு போய் மாலை போட்டுட்டு வந்தது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அவர் எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரு. ஸோ சீக்கிரமே அவர் ஆசீர்வாதத்தில் எங்கள் கட்டடத்தை கட்டி முடிச்சிருவோம். அவருடைய பிறந்த நாளை இந்த வருடம் முழுவதும் நாங்கள் கொண்டாடுவதாக இருக்கிறோம். அவரால் நாம் பெருமை கொள்வோம். தமிழ் சினிமா என்னைக்கு ஆரம்பித்ததோ அதே காலகட்டத்தில் மக்கள் திலகமும் இந்த பூமியில் அவதரித்த ஒரு காலகட்டமாக அமைந்திருக்கிறது. தனிப்பட்ட முறையில் அவர் நான் ஒரு தீவிரமான ரசிகர். நம்ம வைகை புயல் வடிவேலன் அடிக்கடி கிண்டல் பண்ணுவார், அண்ணா வெறித்தனமான ரசிகரை பார்த்துருக்கேன், அரக்கத்தனமான ரசிகர் நீங்கள் தான் அப்படிம்பார். அது மாதிரி ஃபிங்கர் டிப்ஸில் ஒவ்வொரு படமும் எந்த வருஷம் ரிலீஸ் ஆச்சு, எப்போ ரிலீஸ் ஆச்சு, ஒவ்வொரு பாடல் காட்சிகள் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தார் என்கிட்ட கேளுங்க தெரியும். நான் அவருடைய படத்தினுடைய என்சைக்ளோபீடியானா அது சத்யராஜ் தான். அப்படி இருக்கும்போது அவருடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாடல எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். அவருடைய பாடல் வரிகளும் வசன வரிகளும் அவர் தனிப்பட்ட முறையில் சொன்ன வரிகளும் தான் எங்களை வழிநடத்தி செல்லுது. என்னுடைய 8 வயதில் அவருடைய முதல் படம் பார்த்தேன். தாக்கி பந்தாரம் 6 வயது நான் பார்க்கும் பொழுது நிறைய தடவை அவர் படம் பார்ப்பேன். அவருடைய உருவம், அந்த அழகெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அதுக்கு மட்டும் இல்லாமல் நிறைய பாடல்கள் நான் ரொம்ப ரசிக்கப்பேன். ஈடு இணை இல்லாத ஒப்பற்ற மனிதர் எம்ஜிஆர். அடுத்தவனுக்கு ஒரு கஷ்டம்னா உடனே அழுதுருவார், கண்ணு தண்ணி வந்துடும். அது போலி நடிப்பல்ல, என்ன நினைக்கிறாரோ அதைத்தான் பேசுவார். அந்த நடிகர் திலகமோட பையனாக இருந்தாலும் நான் மிகப்பெரிய ரசிகனாக இருந்தவன். நான் அவர் நம்ம நடிகர்களுக்கு அத்தனை பேருக்கு ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன். பேசுகிறது ஒன்று, நினைக்கிறது ஒன்று கிடையாது. என்ன சொல்கிறாரோ அதான் செய்வார். செய்கிறது ஒன்று, சொல்கிறது ஒன்றும் இல்லை. அப்படிப்பட்ட சொல்லும் செயலும் எண்ணமும் ஒரே மாதிரியாக மக்கள் நன்மைக்காக, சமுதாய முன்னேற்றத்திற்காக வாழ்ந்த ஒரு மனிதர், ஒப்பற்ற மனிதர் மக்கள் திலகம் எம்ஜிஆர். இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அவர் வரலாற்றில் இடம்பெறுவார். அவர் புகழ் என்றென்றும் இருக்க வேண்டும் என்பதான் என்னுடைய விருப்பம். எம்ஜிஆர் அவர்கள் பற்றி இந்த தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஊர் உலகமே அறிஞ்ச ஒரு விஷயம். மக்களுக்காக பாடுபட்டு, மக்களுக்காக எத்தனையோ விஷயங்கள் அவர் செஞ்ச விஷயங்கள் இன்னி வரைக்கும் அது கொண்டாடிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நடிகர் சங்கம் முன்னாடி அவருக்கு மாலை வச்சு அவருக்கு அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்குறதுல உண்மையிலேயே பெருமைப்படுறோம். அண்ட் எம்ஜிஆர் அவர்கள் அவரோட செயல்பாடு மாதிரியே இன்றைக்கும் எல்லோரும் அது கற்றுக்கணும், அதுவும் அவங்களும் செயல்படணுன்றது என்னோடய ஆசை. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சோஷியல் சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த இன்ஸ்பிரேஷன் எம்ஜிஆர் அவர்கள் தான். அவர் கூட 3 படத்தில் நடிக்கக்கூடிய பெரிய பாக்கியம் எனக்கு கிடச்சிது. அவர்கிட்ட நான் பல நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டு இருக்கேன். அதாவது எப்படி சுறுசுறுப்பாக இருக்கணும், நிமிர்ந்து உட்காரணும், காத்தால் உடற்பயிற்சி பண்ணணும், பெற்றவங்களை மதிக்கணும். அண்ட் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, அவர் மனுஷங்களை, அவங்க பணக்காரங்களோ ஏழையோ எல்லோரையும் ஒரே மாதிரி பார்த்து எல்லார்ட்டையும் ஒரே மாதிரி பழகுவார். நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் எப்படி எல்லார்ட்டையும் சகஜமாக பழகிடுறீங்க? நான் காய்கறி மார்க்கெட்டுக்கு போவேன், கோயிலுக்கு போவேன், அப்போ என்ன கேட்பாங்க. உண்மையிலே இது எல்லாமே நான் அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். அவரோட ஆத்மா சாந்தி அடைய எங்கள் அப்பா நான் வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நடிகர் சங்கம் சார்பாக விழா எடுத்திருக்காங்க. காலையில் அவருடைய சமாதிக்கு சென்று அவருக்கு மரியாதை செலுத்திட்டு இங்கே அவருடைய படத்துக்கு மாலை அணிவிச்சு அந்த 100வது பிறந்த நாளை எல்லாரும் நடிகர்கள்லாம் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். அவருடைய நூற்றாண்டு